அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி கைது செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, என்ன காரணத்திற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த தள்ளுபடி உத்தரவை பிறப்பித்துள்ளது? அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதுபோக ஒன்றிய அரசின் அதிகாரிகள் இது போன்று தவறு செய்யும் போது அதனை விசாரணை செய்வதற்கு மாநில விசாரணை பிரிவிற்கு முழு அதிகாரம் உள்ளது என நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்ட நபரின் அலுவலகம், வீடுகளில் சோதனையிடுவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முழு அதிகாரம் உள்ளது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் மதுரை மேலூரை சேர்ந்த வழக்கறிஞர் விவேக் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அதில் தமிழகத்தில் அமலாக்கத்துறையினர் தற்போது பதவியில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் சொந்தமான வீடுகள், உறவினர் வீடுகள், முக்கிய பிரமுகர்களின் வீடுகளில் தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அமலாக்கத்துறை மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மருத்துவரிடம் லஞ்சம் பெற்றதாக கூறி மதுரை மண்டல துணை அதிகாரி அங்கிட் திவாரியை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது வீடு மற்றும் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களை, போன் போன்ற ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் எடுத்துச் சென்றுள்ளனர். இது சட்டத்திற்கு புறம்பானது, மேலும் இது அத்துமீறிய சோதனை என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். இதுபோக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என அவர் கேட்டிருக்கிறார். மேலும் விதிகளை மீறி தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார். இந்த வழக்கானது இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எம் சுந்தர், சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதுதான் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஆஜராகி வாதிடுகையில், லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதன் அதிகார எல்லைக்குள் ஒன்றிய அரசு, மாநில அரசு ஊழியர்கள் இது போன்று லஞ்ச முறைகேடுகளில் ஈடுபடும் போது அவர்களை கைது செய்யும் உரிமை அவர்களுக்கு உண்டு, கைது செய்யும் விசாரணைக்கு உட்படுத்தும் அதிகாரம் அவர்களுக்கு உண்டு என வாதிட்டார். அதுபோக தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா ஆஜராகி வாதிட்டார். இதில் அதுபோக தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி வாதிடுகையில், அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கும் போது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது நடவடிக்கை என்பது சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள், ஒன்றிய அரசின் அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது பிடிபட்டால் மாநில அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்யக்கூடாது என்று கருத்து ஏற்கத்தக்கதல்ல. இது குறித்து உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற பல்வேறு தீர்ப்புகள் இருக்கிறது என கூறி, அதுபோக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரத்தை மீண்டும் இந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியது என்பது அவசியம் அற்றது. எனவே இந்த வழக்கு என்பது தேவையற்ற ஒன்று. எனவே இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது என உத்தரவிட்டு இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.